ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது போயஸ் கார்டனில் பாதாள அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 25,000 கோடி ரூபாய் யாருக்கும் தெரியாமல் அவாலா ரூட்டில் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் இருந்தபோது அவரது ரகசிய அறையில் இருந்த பணம் மற்றும் ஆபரண நகைகளை உடனடியாக நாடு கடத்த திட்டமிட்டுள்ளார் சசிகலா. இதற்காக தினகரனை வைத்து ஒரு மாஸ்டர் பிளானை அரங்கேற்றியுள்ளார். ரகசிய அறையில் வைக்கப்பட்டிருந்த அத்தனையும் கண்டெய்னர் லாரிகளின் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடல் வழி மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு முழுக்க மூளையாக செயல்பட்டது தினகரன். இந்த பாதாள அறைகளின் லாக்கர் ஜேவின் கால் ரேகைகளுடன் பயோமெட்ரிக் முறையில் பூட்டப்பட்டிருந்தது. இதனை திறக்க வேண்டுமானால் ஜெயலலிதாவின் கால் ரேகைகள் தேவை. அதனால்தான் அவரது கால்களை எடுக்க சசிகலா உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பட்டுவாடா செய்வதற்காகவும் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காகவும் மீண்டும் அவாலா ஆபரேட்டர்கள் மூலமாக சென்னை கொண்டு வரப்பட்டது. விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து கொச்சியில் உள்ள அவாலா ஆபரேட்டர்கள் மூலமாக சுகேஷ் சந்திரசேகரிடம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மற்றும் சசி தரும் பல கோடிகளை வெளிநாடுகளில் முதலீடு செய்யும் முக்கிய பொறுப்பு தினகரனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த விவரங்கள் சசிகலா மற்றும் தினகரன் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். விசாரணையின் போது தினகரன் இது குறித்து மழுப்பலாகவே பதில் அளித்து வந்ததால் தற்போது சசிகலாவை காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி போலீசார் முடிவு செய்துள்ளனர். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.